இன்றைக்கு நிறைய வேலை இருக்கு. வெளியே போய் கட்டாயம் 2 பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஜெபிச்சுட்டு போகணும். இன்றைக்கு வெளியே போய் 2-3 பேருக்காவது உங்களை பற்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த மனித போட்டு பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு போகணும். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். அம்மா அம்மா போயிட்டு வரேன். ஓகே பாய். சரி, பிள்ளைய பள்ளி கொடுத்துட்டு வரப்போது சமைக்கிறதுக்கு சாதனம் இல்லை. சரி, ஒரு கேத்தையை போட்டு கொடுக்கணும். அண்ணா, எனக்கு சரியா பசிக்கிற காலமும் சாப்பிடல, சரியா பசியா இருக்கும். சரி விடு, அம்மா இன்னைக்கு சமைச்சிருப்பேன். இன்னைக்கு ஒரு நல்ல புடி பிடிப்போம். அம்மா வந்துட்டீங்களா? பசிக்கிறோம். இந்த கையை கழுவிட்டு உடுப்பு மாத்திட்டு வாங்க. என்ன இது அம்மா? எங்க சாப்பாடு இருந்த பிடிங்க. என்ன இது அம்மா? சரியா பசிக்கிறது. இதை குடிங்க. அம்மா வந்து எங்கேயாச்சும் காசு கிடைக்குது. அம்மா எனக்கு பசிக்குது. அம்மா பசிக்குது. அம்மா பசிக்குது. உங்களுக்கு கேட்குதோ? எனக்கு கேட்குது. இங்க இருந்த சத்தம் இருக்கு போல. வெட்டுக்காரர் வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க அக்கா. என்ன அழுது சத்தம் கேட்குது? என்ன பிரச்சனையோ? இதுல வச்சு என்னத்தை சொல்றது? உள்ளக்க வாங்க. இவன் அழுது சத்தம் கேட்டு இவன் அழுது. ஏன் அழுது நீங்க? அம்மா வந்து காலமா சாப்பாடு தராம, அம்மா காலமா தேத்தனிட்டாங்க, உப்பன்னு தேத்தனிட்டாங்க. சமைக்கலே என்னென்ன செய்ய? அவர் குடிச்சிட்டு வருவார், காசு செலவழிச்சிட்டு நான் என்னத்தை செய்ய? பிள்ளைகள் அழுது கொண்டு நீங்க பசியில. சரி, பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து விடுங்க. இந்த சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னத்தை நான் சொல்ல? எவர் குடிச்சிட்டு வருவார், எனக்கு காசும் இல்லை. பிள்ளைய வந்து அழுது கொண்டிக்க தீத்தனி தான் நான் போட்டு கொடுக்கணும். அவர் என்ன வேலைக்கு போறவர்? வேலையா? அவர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கேயாச்சும் ரோட்ல கடப்பற குடிச்சு பண்ணுவோம். அப்படி சரி, கவலைப்படாத. என்ன பேர் உங்களுக்கு?
கண்மணி. கண்மணியா? சரி கவலைப்படாத கண்மணி. இயேசுவா உனக்கு சமாதானத்தை தருவார். யார் அந்த இயேசுவா? யார் அந்த இயேசுவா? உங்களுக்கு தெரியாத எல்லாருக்கும் இயேசுவா தெரியுமோ தெரியாதோ? இப்ப கிறிஸ்மஸுக்கு லைட் எல்லாம் வெளியில கொழுவி இருக்கும் தெரியுமா? கிறிஸ்மஸா? அந்த சாண்டா கிளாஸா? யா, நான் இயேசு படப்பிறப்பதான் கொண்டாடணும் அந்த நாள். யார் அந்த இயேசு? அந்த இயேசு தான் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களுக்கு சமாதானத்தை தருவர், நிம்மதி தருவர், நோயிலிருந்து விடுதலையாக்குவர். நோயிலிருந்து விடுதலை தருவாரா? ஓ, நோயிலிருந்து விடுதலையாக்குவார். அப்ப இந்த அக்கா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறா எங்க? இங்க அந்த சந்தியில இந்த ரோட்டு அங்க. அப்ப போய் பார்த்துட்டு வரட்டுமா? பார்த்துட்டு போங்க. என்ன பிரச்சனை அக்காவுக்கு? கிட்னில வேற தனம் அதை செக் பண்றதுக்கு வச்சுக்கிறாங்களாம் ஹாஸ்பிட்டல்ல. சரி ஓகே, அப்ப நம்ம போற வழியில போட்டு பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு போ. ஜெபிச்சுட்டு போட்டா அப்புறம். சரி. கண்மணி விட்டு கூட்டி சேர்த்துக்க நெஞ்சாண்டவரே, நீங்க தாமே குடும்பத்துல நல்ல சமாதானத்தை கொடுங்க. டெய்லி யூஸ் பண்ணி பாதுகாத்து கொடுங்க. அவளோட புருஷனை யூஸ் பண்ணி தாமே ஆசைத்து போகணும். ஏசு மக்கள் ஆமே. ஓகே கண்மணியும் போயிட்டு வரணும். நன்றி அக்கா வந்ததுக்கு, எனக்கு நல்ல ஆறுதல் இருந்தது. அம்மா இந்தாங்க மிச்ச காசு. ஐயோ வந்துட்டேன். காசு உண்ட பிள்ளைகள் அடுத்துக்கு உள்ளக்க வந்தவ வீட்டுக்கு ஆனா உனாண்டா வந்துடு வீட வல்லே லூயா. பார்த்துனீங்க தான் அக்கா, இதை தான் என் வாழ்க்கை. அக்கா வந்ததுனால ஒரு ஏர்போர்ட்ல நடிக்க காசு கிடைச்சு. நீங்க ஒவ்வொரு நாளும் வாங்கக்கா. கவலைப்படாதீங்க கண்மணி. ஓகே, நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். ஓகே, நன்றி அக்கா வந்ததுக்கு. பிரச்சனை இல்லை. ஓகே பாய். என்னை விட்டு நீங்கள் ரோட்டில். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்குன்னு சொன்ன வினம் இந்த பக்கத்தால் போயிட்டு இப்படி திரும்ப சொன்னவா அஞ்சு இருக்கு. அக்கா அக்கா ஓ பிள்ளை கம்பெனி என்னை அனுப்பி விட்டவா? அப்படியா? ஓ கவனம் கவனம். இருங்க பிள்ளை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நேரம் கிட்னியில் இல்லாது. எப்போ வீட்டை விடுவீனமா உங்களை? தெரியல, கிணறால நிற்கணும். கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் எப்படி? இல்லை ஓகே, வீட்டை மாதிரி சாப்பிட வராது. சரி கவலைப்படாது. நம்ம சுகம் வேறு மீஸ் அவங்களுக்கு சுகம் தருவேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்க தான் நீங்கள் இயேசுவா? ஓ கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் மின்ஸ்டாவில் கிணக்கு பிள்ளைக்காரங்கள் ஹலிலியா ஹலிலியா பண்ணிக்கலாம். தெரியுமே அவையா? ஓ இப்போ வந்து சீட்டை சாசனத்தில் மாறி போயிட்டீங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ வச்சிருக்கிறீங்க. போகலாம் தான் நீ சேச்சுக்கு. ஓ கொஞ்சம் வக்கமாக இருக்கு. வக்கமா? களை வளர்க்குறதுக்கு பாவம் செஞ்சா
பொய் சொல்றதுக்கு தான் நீ வெக்கப்படணும். சேச்சுக்கு போறதுக்கு ஆண்டவர் தேர்வுக்கு வெக்கப்படக்கூடாது. சேச்சுக்கு வாங்குவேன். நாங்கள் வருவீங்களா? சரி பார்க்கணும். என்னோட வாரீங்களா? சரி. ஏன்? ஓகே, அப்போ ஜெயிச்சுட்டு போட்டா உங்களுக்கு. ஓகே, ஜெயிச்சு போங்க. இந்த நேரத்தை அந்த நன்றி கண்மணியோட அக்கா சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் தமிழ்நாட்டு சோத்து கொடுக்கணும் படித்த வைக்கணும். மீஸ் மக்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே நீங்கள் தமிழ் எடுத்து போகணும் படித்த வைக்கிறோம். இந்த மாதத்தை தரிசனம் நான் செக் பண்ணுறதுக்காக ஓகே அக்கா விட்டு வரேன். அந்த அக்கா வந்தனால ஒரு ஏர்போர்ட்டில் அடிக்க காசு கிடைச்சிருக்கு. குடிச்சு கீழே விழுவாங்க. காதை இல்லாட்டி வாகனம் அவனுக்கு மேலே ஓடி சாக போதான். வந்து பேருங்க இவனை தான் நான் எல்லா நாளும் தூக்கி விடுவேன். அக்கா அக்கா அவளுக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த ஆள் அக்கால தூக்கி வைக்க. சரி சரி போயிட்டு வர நிறைய வேலி இருக்குது. சுந்தரன், என்ன செய்றீங்க இதுல இருந்து? நடு ரோட்ல குடிச்சிட்டு இந்த நிலைமையை பார்க்கணும் தானே கண்மணி வீட்டை பிள்ளைகள் அழுறினம், சாப்பாடு இல்லாம காசு இல்லாம கண்மணி அழுறா. நீங்க அந்த காசு செலவழிச்சு குடிச்சு என்னத்தை காண போறீங்க? கொஞ்சம் பிள்ளைகளாச்சா பாவமாக தான் இருக்காங்க. இந்த பாலா போன குடியானே விடுதில்லை. சரி, கவலைப்படாதீங்க. இயேசுப்பா உங்களுக்கு உதவி செய்வார். குடியிலிருந்து விடுதலை பெறும் கிடைக்கும். சரி, வீட்டை போயிட்டு என்ன செய்வீங்களா? அப்போ கண்மணிக்கு என்ன சொல்லுவீங்க? கண்மணிகிட்ட மன்னிப்பு கேட்பேன். உண்மையாக கேட்பீங்களோ? உண்மையாக கேட்பேன். இனிமேலும் குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுவேன். சரி, அப்போ வீட்டை போமா. உங்களோட நடக்கையிலுமோ தெரியல. உதவி செய்யும். அங்கே வீட்டை போ. மெதுவா நீ ஒரு பிள்ளை எழுப்பி விட்ட. நீ ஓம் எழுப்பி விட்டனா? உங்க பிள்ளையல் பிள்ளைய பெரியம்மா வந்து நிற்கலாம். ஹாய்டா பிள்ளைய வளர்த்துட்டீங்களா? காலோட ரெண்டு கடாக்கு ஸ்கூல் எல்லாம் நடக்குது. சரி சரி கண்மணி. ஐயோ கண்மணி பேசுவே. என்ன நடந்துட்டு? என்ன அக்கா நடந்துட்டு? இவன் ரோட்ல இருக்கிறாங்க. அப்பதான் நான் உதவி செஞ்சு கூட்டி கொண்டு வந்தேன்.
லூசு. என்ன ரோட்ல செஞ்ச நீ? வந்துட்டீங்களா அக்கா? ஓ வந்துட்டேன். சந்தோஷம். உங்களோட கதைக்கு தான் வந்தவர். உங்களோட கதைக்கு நீண்டவர். சொல்லுங்க என்ன சொல்ல நீங்க அப்போது? நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். இப்படித்தான் நீ சொல்லவேன். இல்லை சத்தியமா இந்த அக்காவை வீட்டுக்கு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். அப்படியேண்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம்.